விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாடு மட்டும் பத்தாது, கொத்தடிமைகள் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கிறாரு. யாருன்னா ஆந்திரா காமெடி நடிகர் பவர் ஸ்டார் கல்யாண சுந்தரமா பவன் கல்யாண் பவன் கல்யாண் கல்யாண சுந்தரம் இல்லை, பவன் கல்யாண். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் வந்து போஸ்டர் அடித்து ஹோலோகிராம் இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை வச்சு இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. 15 வருஷமாக நானும் போராடி இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. வெறும் இந்த போஸ்டர் அடித்து தமிழ்நாட்டில் வந்து அவங்கள சிஎம் ஆக்கிட்டாங்க. ஒருவேளை போஸ்டர் அடித்தா மட்டும் போதும் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாருங்க. அப்பா, வேற லெவல் காமெடி. அந்த காமெடி வந்து நம்மளால பொறுத்துக்கவே முடியல. அந்த காமெடி சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலி வேற வந்துருச்சு. அந்த அளவுக்கு காமெடி அடிச்சு சிரிச்சிருக்காரு. நான் ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டை விஜய் அவர்களை எதிர்க்கணும், கலாய்க்கணும்னா உண்மையிலே கேரளாவிலேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருந்தா தகுதியாக இருந்திருக்கும். கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாலும் ஓகே தான். ஏன்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. இங்கேயும் சனாதனத்தை எதிர்க்கிற குரூப், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்க, பிஜேபி எதிர்க்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதனால் வந்துட்டு இங்கத்திலிருந்து வந்திருந்தா கூட நம்ம ஒத்துருந்துக்கலாங்க. ஆனால் போயும் இந்த கல்யாண சுந்தரம் என்ன அதே பேர் பவன் கல்யாணம்லாம் எதிர்க்கிற அளவுக்கு நம்ம அரசியல் காலம் ஆயிடுச்சு அப்படின்றது தான் நமக்கு ஒரு வருத்தம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கல்யாண சுந்தரம் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான்னா, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சோன்னா, ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்டு அமாவாசை கூட ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 4-5 செகண்ட் விட்டு தான் வந்து கால் மேலே கால் போடுவார். அமாவாசையை விட கேவலமான அமாவாசை தான், அரசியல் அமாவாசை தான் இந்த கல்யாண சுந்தரன்றவர். ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் எனக்கு ஒன்று தான், நான் எல்லா வீட்லையும் சோறு தண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் 100% சனாதனி அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் போய் கத்தனவன் தான் இந்த கல்யாண சுந்தரம். அப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு பச்சுவந்தியாக இருந்துட்டு இவரெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து போஸ்டர் ஒட்டி ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு சிரிக்கிறாரு. இதில் என்ன சிரிக்க வேண்டியது இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. எப்படி பார்த்தாலும் ஆந்திராவோட தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் வந்துட்டு தெளிவானவங்க. ஏன்னா பவன் கல்யாணம் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு, அவன் நடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு ஆடின அந்த குரூப்பு டெபியூட்டி சிஎம் வரைக்கும் கொண்டு போய் நிற்கிற ஒரு குரூப்பு அவரையே கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு புவர் மென்டாலிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே இருக்கிற மக்களோட எஜுகேஷனை பற்றி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு படித்து வெளியில் வராங்க. ஆனால் இந்த பவன் கல்யாண சுந்தரமெல்லாம் நடிக்கிற அந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது எஜுகேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கள கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க. அங்கே வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரேட் ஆகி வர்றதில் கேரளாவுக்கு அப்புறம் ஹைதராபாத், ஆந்திரா தான் நம்பர் 1 இருக்குது. அங்கே வேலை வெட்டி இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு கட்டிடம் கட்டுறவங்க இல்லை இந்த கூலி வேலை செய்கிறவங்க தான் வேலை இல்லைன்னு வெளியில் வராங்களே தவிர மற்றபடி படித்தவனுக்கெல்லாம் அங்கே வேலை இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க வந்து கலாய்க்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அவர் கலாய்ச்சது சிரிச்சது கூட சரி, வேற்று மாநிலத்தவர், அவர் ஒரு கைக்கூலி, ஏன்னா ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, அவர் பிஜேபியோட காலை நக்கி பிழைக்கிறவர். அப்படி இருக்கிற ஒரு ஆள் கலாய்க்கிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த கருத்துக்கு ஒத்துதுறதுக்கு, இந்த கருத்துக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு இந்த கொத்தடிமைகள், நம்ம ஊர்ல இருந்து கொத்தடிமைகள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் பொழந்த பவன் கல்யாண், விஜய் தொங்க விட்ட பவன் கல்யாண், விஜயை புடுங்கிட்ட பவன் கல்யாண், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் வச்சுன்னு இந்த கொத்தடிமை நாய்ங்க வந்துட்டு இங்க ஃபயர் விட்டுங்கிறாங்க பவன் கல்யாணுக்கு. ஆனா ஒண்ணுங்க, விஜயை எதிர்க்கணும், விஜயை வீழ்த்தணும்னு சொன்னா எவன் கூட வேணாலும் கூட்டணி வைக்க தயார், எவனை வேணாலும் ஆதரிக்க தயார். அது சங்கியா இருக்கட்டும், அது பிஜேபி காரனா இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கட்டும், எதை டீயை கூட தின தயார் இந்த நாய்ங்க. ஆனா மொத்தத்தில் விஜயை வீழ்த்தணும். ஏன் தெரியுமா, இவர் வந்தா கொள்ளை அடிக்க மாட்டார், கொள்ளை அடிக்க விட மாட்டார். அப்ப தெரிஞ்சிடும் மக்களுக்கு விஜய் வந்துட்டு இப்படியெல்லாம் ஆட்சி நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு விஜய் காட்டிட்டாருன்னா
அதுக்கு தான் 10 நாளைக்கு ஒரு டைம் கூட்டத்தை போட்டு ஆட்சி கவுந்துரும்ன்றாங்க. ஆட்சி கவுந்துட்டோம், என்ன போயிடுச்சு இப்போ? ஆட்சி கவுந்துச்சுன்னா அவங்க தான் வரப்போறாங்க. தெரிஞ்சிருச்சு. 8 அமைச்சரை கொடுத்துருக்கிறாரு, விசிகேக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துருக்கிறாரு, தலித் அமைச்சர்கள் 8 பேரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே வந்து எல்லா கூட்டாட்சி தத்துவன்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட அதே கூட்டணி வந்தாங்கன்னா கூட உங்ககிட்ட கேட்பாங்க, அதே உரிமையை கேட்பாங்க. உங்களால கொடுக்க முடியாது, அதனால நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. அது தெரிஞ்சு போச்சு. நமக்கு வந்து வேற்று மாநிலத்திலிருந்து ஒருத்தர் கலாய்க்கிறது, நம்ம முதலமைச்சரை, நல்லவரோ கெட்டவரோ நம்ம முதலமைச்சரை வேற்று மாநிலத்திலிருந்து ஒருத்தர் கலாய்க்கிறாரு, அதை கேட்கறதுக்கு துப்பில்லை. இதே நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து சொன்னாரு, இதே என்ன சொன்னார்னா, கோட் ஷூட்டு போட்டுன்னு இவர் ஃபாரினுக்கு எங்கேயோ போயிருந்தாரு. ஸ்டாலின் வந்து வெளியில ஃபாரின் போயிருந்தப்போ இதை வந்து எதிர்கட்சிகள் கலாய்க்கும் போது, என்னதான் இருந்தாலும் அவர் என் நாட்டு முதல்வர், அவரை கலாய்க்கணும்ன்ற அந்த அவசியம் இல்லை, அதை கலாய்க்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த ஒரு நாகரிகம் தான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது. நீங்க போயிட்டு எவனோ ஒருத்தன் கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துவுதுன்னு அவங்க ஜால்ரா தட்டினீங்கன்னா உண்மையிலேயே என்னைக்குமே நீங்க வந்துட்டு பிரயோஜனம் இல்லாம தான் போவீங்க. அதனால எதிரியை கூட நம்ம நம்பிடலாம். உண்மையிலே இவரை விமர்சனம் பண்ண பவன் கல்யாண் அவர்கள் கூட நம்ம வந்துட்டு நம்பிடலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு புரிய வச்சிடலாம். ஆனா இங்க இருக்கிற கொத்தடிமை நாய்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு புரிய வைக்கவே முடியாது. விசிகாவினரையே தாக்க வந்து இவங்க வந்துட்டு அடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்பவே சொன்ன மாதிரி விஜயை வீழ்த்தணும்னா பீயை கூட தின்றதுக்கு தயாரா இருப்பானுங்க. தயவு செஞ்சு உஷாரா இருங்க. எல்லா மக்களும் எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க எது எப்படி நடக்கணும்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி விஜய் அவர்களை விமர்சிக்கிற எல்லாருக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கேவலமான விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். நன்றி மக்களே.